என்னை ஈன்றெடுத்த எனது தாய் தந்தை அவர்களின் பொற்பாதத்தை கமலங்களை தொட்டு வணங்கி, அதனோடு எனது குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சாய்பாபா வணங்கி, கலையை கற்றுக் கொடுத்த குருநாதர்களை மனதில் நிறுத்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்ப நான் பேசக்கூடிய தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனை பத்தி பேசலாம் அப்படின்னு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு இந்த 20வது கருத்தரங்கம் அப்படிங்கிறது விருச்சகம் பேசிக்கிட்டே இருக்கோம். செவ்வாயை பத்தி பேசியாச்சு, சனி பகவானை பத்தி பேசியாச்சு, எல்லாத்தையும் பேசியாச்சு. அந்த விருச்சகத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிற சுக்கிரனை பத்தியும் பாத்திரலாம். ஏன் அதை மட்டும் குறை வைக்கணும்? அதையும் பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ சுக்கிரன் அப்படின்னாலே சுக்கிரனுடைய அருளாசி இல்லாமல் எந்த ஒரு மனிதருக்கும் முழுமையான வாழ்வு அப்படிங்கிறது இல்லை அப்படின்ற விஷயம்தான். சுக்கிரனுடைய வருடங்கள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு உண்டான தசை. பொதுவாவே பாமர மக்கள், அதாவது அந்த காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜோதிடத்தை பத்தி தெரியுதோ தெரியலையோ, ஆனா அவங்களுடைய மனசுல பதியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, சுக்கிர தசம் அப்படின்னாலே கோடிய கொட்டும் அப்படின்ற ஒரு மனநிலையிலயும், ஐயா அடுத்து வரப்போதுப்பா சுக்கிர தசை, பிச்சுக்கிட்டு ஊத்தப்போதுப்பான்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அதாவது அது என்ன மாதிரியான அமைப்புகள்ல இருக்கு, என்ன தர இருக்குன்றதெல்லாம் இல்ல. ஆனா பழமொழி சுக்கிர தசை அப்படின்னு சொன்னாலே ஒரு கிளுகிளுப்பான ஒரு ஹாப்பினஸா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்போ அதனுடைய விளக்கங்கள் ரீதியா அந்த தசை வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது யோகமா இருக்கா அவயோகமா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த சுக்கிரனுடைய திசைகள்ல 20 வருஷம் அப்படிங்கும் போது காலச்சக்கரத்துக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அவருடைய வீடு இல்லையா. 2ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய பேச்சு முகம் அப்படின்னு எடுத்தாலும் கூட குடும்பம் பண வரவு அப்படிங்கறதே அந்த இடம் தான். அப்போ அந்த பண வரவுக்கான அதிபதியே சுக்கிர பகவான் தான். அப்போ இந்த குடும்பம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு முழுமை அடையணும். ஒரு மனிதன் பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு, படிச்சாச்சு, திருமணம் அப்படி நடந்து அவங்களுக்குன்னு ஒரு துணை வரும்போது சமசப்தமா இருக்கக்கூடிய 1-7 அப்படின்ற அந்த கனெக்டிவிட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த 1-7ன்ற கனெக்டிவிட்டி நடக்கும் போதுதான் அந்த 2ஆம் இடம் முழுமை பெறுது. அப்ப இதுல மறைமுகமா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 1-7ன்னு சொல்லக்கூடிய திருமணம் ஆனதுக்கு அப்புறம் 2வது வீடு பாருங்களேன், அதுக்கு இந்த 7வது வீடு 6ஆ வரும். இப்ப திருமணம் ஆயிடுச்சுன்னா எப்பவும் போல அப்பா அம்மா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போனாலும் போகலைனாலும் படிச்சு அங்க போன இங்க போன போக முடியாது. ஏன்னா அவங்கள நம்பி ஒரு ஜீவன் வந்தாச்சு. அப்போ வேலைக்கு போயே ஆகணும், பிடிச்சாலும் சரி பிடிக்கலினாலும் சரி. அப்போ அவங்களுடைய குடுப்பனை என்ன, அவங்க விதி கொடுப்பனையில வேலைக்கு போற மாதிரி வந்திருக்கிறாங்களா, இல்ல அவங்க வந்து கமிஷன் ரீதியா பண்றதா, இல்ல சொந்த தொழில் பண்றதாங்கிறது அடுத்த கேட்டகரி. கல்யாணமும் ஆயாச்சு, அப்போ இந்த வருமானம்ன்றது அத்தியாவசிய தேவை. ஏன்னா அவங்கள நம்பி இன்னொருத்தர் வந்தாச்சு இல்லையா. அப்போ இவங்க ஜாதகத்துல என்ன குடுப்பினை இருக்குன்னு தெரியாமலேயே நிறைய பேர் பாருங்களேன், நான் தொழில் பண்ணுவேன் நிறைய லாஸ் ஆகி வந்தவங்க தான் பல பேர். ஏன் அவங்களையும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது. இப்ப பொதுவா நம்ம பேசக்கூடிய ராசி கட்டங்கள்ல நம்ம பேசுறது சந்திரனை வச்சு ராசியா நம்ம பேசுறோம். ஆனா முழுமையான ஒரு நபருடைய செயல்பாடுகள் குடுப்பனைய பார்க்கணும்னா லக்னம் ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம் இல்லைங்களா. அப்போ அவங்க ஜாதகத்துல ஏதாவது ஒரு கிரகம் அட்டமாதிபதியோ அல்ல லக்னாதிபதியே இருக்கட்டுங்க, சிந்தனை செயல்பாடுகள் நம்மளுடைய சுயம்பு அப்படின்னாலே நம்ம லக்னம் தான். லக்னாதிபதி போய் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல உட்காந்துரும். அப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி 8ஆம் இடத்துலயோ 8ஆம் அதிபதி அட்டமாதிபதியோட தசா புத்தி நடக்கும் போது என்ன பண்ணும் தெரியுங்களா, தொழில் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள இறக்கி வச்சு செஞ்சிடும். அதுல கிரக அமைப்புகள் என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி நடக்கும். ஒரு சின்ன தசையா இருந்தா அந்த டைம் கால பீரியட்ல இருக்கக்கூடிய ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு 7 வருஷம் செவ்வாய் தசைன்னு வைங்க. அந்த 7 வருஷம் தொழில் பண்றேன்றது இருக்கிறது எல்லாத்தையும் பெரட்டி தூக்கி உள்ள போட்டு, ஏன்னா லக்னாதிபதி 10 தொழில் அதுலயே அவர் கொண்டு போய் உட்கார வச்சிடும். நிறைய சிந்தனையே அதுலதான் இருக்கும். மத்த எல்லாத்தையும் விட குடும்பம் அப்படிங்கறத விட அந்த ஜீவனத்துல அந்த தொழில்ல தான் எண்ணங்கள் அதிகமா இருக்கும். அப்போ இவங்க ஜாதகத்துல அந்த பர்டிகுலர் தசை வரும்போது எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு தான் விடும். அப்ப எல்லாருமே தொழில் பண்ணலாமா அப்படின்னு ஒரு விஷயம் கவனிக்கணும். அவங்க ஜாதகத்துல என்ன குடுப்பனை இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு தெரியாம எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் இறங்கினேன், லாஸ் ஆயிடுச்சு, விட்டதை பிடிக்கிறேன்னு பிடிச்சு பல பேர் இன்னும் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, நான் பிடிக்க முடியல. இந்த வார்த்தைகள் வந்து
சூதாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை நான் விட்டதை ரெண்டா பிடிப்பேன் டபுளா பிடிப்பேன் எல்லாம் பேசுவாங்க. இதை நம்ம காதால நிறைய கேட்போம். இது தொழில் பண்றவங்களுமே பேசக்கூடிய ஒரு பழமொழின்னே சொல்லலாம். அப்போ அவங்க விதி கொடுப்பனையில சிந்தனை தொழில போய் பதிவு ஆயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபத்தி தான் உங்களுக்கு அதுக்கான ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கணும். அது பாதிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா பாதிக்கப்படும். அப்போ இவங்களுக்கு அந்த குடும்பத்தை கொடுத்த இந்த சுக்கிரன் காலச்சக்கரத்துக்கு 2-7 சொல்லக்கூடிய அமைப்புல அவங்களுக்கு வருமானம், அவங்க லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாரு, காலச்சக்கரத்துக்கு 2ஆக இருக்கக்கூடிய சுக்கிரன் எங்க இருக்காரு அப்படின்றத பார்த்துட்டு நீங்க தொழில் அமைப்பு வலுத்திருந்தாலும் கூட நடக்கக்கூடிய தசாபுத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா, ஜீவனத்துக்கு தொழில் பண்ணலாமா அல்லது வேலைக்கு போலாமா இல்ல கமிஷன் பண்ணலாமா அப்படின்ற விஷயத்த முதல்ல தீர்க்கமா எடுக்கணும். 2வது, இந்த சுக்கிர தசை வந்துச்சுனாலே ஆஹா ஓகோன்னு சொல்றாங்க இல்லையா, குடும்பாதிபதி தான் வீட்டுக்கு 6ல 7ல அங்க சனி பகவான் உச்சம். அப்போ சுக்கிர தசை வந்தாலும் சரி சுக்கிர புத்தி வந்தாலும் குடும்பத்துல வயதானவர்களின் மரணம் நடக்குது அந்த இடத்துல. ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே வெளி கட்டத்துல வெளியில மேலோட்டமா இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம என்ன ஆயிடுவோம், தோத்துட்டுதான் போயிடுவோம். ஒருத்தருக்கு சுக்கிர தசாபுத்தி வரும்போது கட்டாயம் ஒரு நிகழ்வாக கர்ம காரியங்கள் அல்லது விபத்து மாதிரியான ஒரு விஷயங்களை சந்திக்கிறாங்க. இது காலச்சக்கரத்திலேயே இருக்கு. என்ன ரீசன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2-7 சொல்லக்கூடிய குடும்பம் அப்படின்னா குடும்பத்திலேயே உட்கார்ந்தா அதுக்கு நேர் 6ஆம் இடமா வரக்கூடிய 7ஆம் இடம், அந்த இடத்துல வேலைக்கு போக முடியாது. அப்ப வீட்டுல இருக்கிறவங்க மதிக்க மாட்டாங்க. அப்போ அந்த 7ஆம் இடத்தை இயக்கும் போது குடும்பத்தோட இருக்க முடியாது வேலை ரீதியா இல்லையா. அப்போ ஒரு பாவகத்தை பிளஸ் ஆக்குனா ஒரு பாவத்தை மைனஸ் பண்ணிடும். சுக்கிரனுடைய வீட்டுல பாருங்க சந்திரன் உச்சமாகுது. நீங்க நான் சம்பாரிச்சு 4 காசு மிச்சம் முடிச்சீங்கன்னாக்கா சந்திரன் உச்சம்னா என்ன சொல்லுவோம், வண்டி வாகனம் வீடு இல்லையா. நம்ம சொகுசா இருக்கணும்னா வாடகை கட்டிட்டு பல பேர் இன்னும் வாடகை கொடுத்துட்டு மீள முடியாமலும் இருக்காங்க இல்லையா. அப்ப அந்த சந்திரனுடைய அமைப்பு காலச்சக்கரத்துக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன்னு சொல்லக்கூடிய வருமானம் பணவரவு இடத்துலதான் உச்சமாகுது. அப்போ 4 காசு கூடுனாலே நம்ம பொருளாதார ரீதியா கடனை உடனே வாங்கி வீடு வாங்குறோம் இல்லையா. அப்ப அந்த சுக்கிர தசை தான் இந்த ஒரு பலனையும் கொடுக்குது, சுபவரையம். சுக்கிர தசை வந்துச்சுன்னா சுபவரையம் உண்டு. வாகனம் வாங்குறீங்களா வீடு வாங்குறீங்களான்னு கேள்வி வருதா. ஃபர்ஸ்ட் எந்த வீடு இயங்குது, ரிஷபம் இயங்குது இல்லையா. அடுத்தது பாருங்க அந்த சுக்கிர பகவானுடைய அமைப்புகள்ல கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், குடும்பம்னு வீட்டுல உட்கார்ந்தா வீட்டுல இருக்கிறவங்க மதிக்கப்பட்டாங்க, பொருளாதாரம் கிடையாது. அப்ப இதுவும் தேவை அதுவும் தேவை. நான் வேலைக்கு போனா வேலைன்னு போகும்போது குடும்பத்தை கவனிக்க முடியாது. இந்த ஒரு குறைபாடு கண்டிப்பா வரும். அப்ப அதுக்கு முன்னாடி கண்ணில நீச்சமாகிறாரு சுக்கிரன் கண்ணில நீச்சமாகிறாரு. நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் சுக்கிர தசாபதி வந்தா முதல்ல இந்த வேலையை தான் செய்யும். அப்போ ஏன்னா 50-50 காலச்சக்கரமும் உங்களுடைய லக்னத்துக்கும் எடுக்கும் போது பொருத்தி பார்க்கும் போதுதான் நமக்கு 100% நடக்கும். 6ஆம் இடத்துல நிச்சயமாகுது. 6ஆம் இடம்னா என்ன சொல்லியிருக்கோம், வேலை பணம் காசு பொருளாதாரம் லோனு. அப்ப அந்த இடத்துல முழு நட்சத்திரம் யார் இருக்கா, சந்திர பகவான் இருக்காரு. காலச்சக்கரத்துக்கு 6 லோனு கடன். அப்போ சுப விரயமாக வாகனத்துக்காக அல்லது வீட்டுக்காக வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்குது. அது எதுக்காக அப்படிங்கறது அவங்க ஜாதகம் தான் டிசைட் பண்ணும் சரிங்களா. வாகனம் வாங்கினாங்களா, அதுக்காக லோன் வாங்கினாங்களா, கூட புதன் சேரும் போது படிப்புக்காக வாங்க வைக்கும். அப்போ இது மாதிரி ஒரு மனைவி அவங்க ஒர்க் பண்றதுல இருந்து தொழிலுக்கு போறாங்க, அதை விரிவுபடுத்த நான் கடன் வாங்குறேன். இந்த மாதிரி கேட்டகரி பல விதம் இருக்கு இல்லைங்களா. மகள் படிப்புக்காக வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயம். புதன் படிப்பு கிரகம். அப்போ அங்கதான் சுக்கிரன் நீச்சமாகுது. அந்த இடத்துல கடன் வாங்க வைக்குது, சுப கடனுக்காக சுப கடன் வாங்க வைக்குது. அப்படி இல்லை அப்படின்னா வேலைக்காக குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி சுப பிரிவுகளை கொடுத்துருது. அப்போ சுக்கிர தசாபுத்தி வந்தால் எங்க இருந்தாலும் சரி, நல்ல யோகத்திலேயே இருந்தாலும் காலச்சக்கரத்துக்கு 2-7 நீச்சமாகிற இடம் உச்சமாகிற இடம் வேலை மறைமுகமாக இயங்கி கொண்டே இருக்கும் அப்படின்றதுதான். அப்போ இங்க நோய் வருதா கடன் வருதா அப்படிங்கறதான் பர்டிகுலரா நம்ம என்ன பண்ணணும், அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்ப 2 பேர் சுக்கிர தசையில வர்றாங்க. இப்ப நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஜாதகம் பாக்குறோம் அப்படின்னா என்ன கேட்டகரியோட வர்றாங்களோ அதேதான் அன்னைக்கு நாள் முழுவதுமே வருவாங்க. இப்ப 2 தசை சுக்கிர தசை தான், அவங்களுக்கு நம்ம இதுதான் நடக்குதுன்னு எடுத்துட்டோம், காலச்சக்கரத்தை எடுத்துட்டோம். விரையும் உண்டு, குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய தன்மைன்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், நம்ம
இது ஒரு ஜாதக ரீதியாவே அனுபவ பூர்வமாகவே நம்ம இதை எடுத்துட்டு போனா மட்டும்தான் இது புரியும் இல்லைங்களா. இப்போ கும்பலக்னக்காரங்க வந்திருக்காங்க. கும்பலக்னக்காரங்களுக்கு இந்த சுக்கிரன் யாரா வருவா? 4-9 அது போய் நீச்சமாகும் போது பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய சூழல் வருது. 4ங்கிறது சுகம், 4ங்கிறது சொத்து, இது சார்ந்த விஷயங்களை இழக்கக்கூடிய சூழல் கட்டாயம் ஏற்படுது. அப்போ இந்த இடத்துல 9ஆம் அதிபதியும் அவராவே வராரு, சூரியனும் அங்கதான் இருக்கு. அப்ப தந்தை ஏற்படுத்திய கடனை அடைக்க சொத்தை இவங்க வந்து சேல் பண்றாங்க. அப்ப இது இங்க பிரிச்சு கொடுக்குதா இல்லையா? சூரியன் அங்க இருக்கு, அந்த 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் அங்க நீச்சம். அப்ப இங்க பாருங்க, இந்த கேட்டகரியில் நீங்க எடுக்கும் போது தந்தைக்கு தான் அப்ப இது சுபவிரயம், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையே, இல்ல அப்பானால கடன் அடைச்சா அப்படின்னு கேட்டா அவங்களே சொல்லிடுவாங்க. இங்க பிரிச்சு கொடுக்குது. காலச்சக்கரம் இந்த விஷயத்த நடக்க போது அறிவுறுத்துது. அவரவர் ஜாதகம் தான் சுபவிரயமாக பண்றாங்களா, அசுப விரயமாக பண்றாங்களா, ஆஸ்பத்திரி செலவா, வழக்காங்கிறத நிர்ணயம் பண்ணது. அதுக்குதான் நம்ம ஜாதகம் பாக்குறோம். சரிங்களா? சரி, இன்னொரு ஜாதகம் நம்ம பாக்குறோம். இன்னொரு ஜாதகம் பார்க்கும்போது மேஷ லக்னம் 2-7 கூடியவன் 6ல நீச்சமாகிறாரு. அங்க யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்காரு. பூமிக்காரகன் அசட்டுன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனோட இணங்கி இருக்காரு. 1-8 இந்த இடத்துல அவர் கேட்ட ஒரே வார்த்தை, உறவுகள்ல ரொம்ப சிக்கலா இருக்குதுங்க, உறவுகள் பிரியும் அளவுல தொந்தரவு போய்கிட்டு இருக்குன்றாரு. ஏன்? 7ஆம் இடம் மனைவி, குடும்பம் இல்லையா? மனைவி டிவோர்ஸ் கேக்குறா, நான் என்ன பண்றதுன்னு கேள்வி கேக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம எடுத்து பார்க்கும் போது புத்தி நடந்துட்டு இருக்குது. 8ஆம் அதிபதியோட சேர்ந்து 6ல இருந்தா மனைவினால தொந்தரவு, மனைவியால் கடன் படக்கூடிய சூழல், இல்ல மனைவியை விட்டு பிரியக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்றோம். அவங்க சொல்றாங்க இப்பதான் ஒரு அசட் வாங்கணும்னு சொல்றாரு. பொருளாதாரத்தை கொடுத்து விட்டது. பூமிக்காரவனோட சேர்ந்த சுக்கிரன் பொருளாதாரத்தை கடனுடனே நான் வாங்கிட்டாங்க, மனைவி வேர்ல தாங்க வாங்கியிருக்கேன், ஆனா இந்த மாதிரி வீட்டுல பிரச்சனை போகுதுன்னு சொல்றாரு. ஒண்ணுமே இல்ல, 7ஆம் அதிபதி நீச்சமா 8ஆம் அதிபதியோட சேர்ந்தாலே அங்க வாழ்க்கை போராட்டங்கிறது பராசர முறைகள்ல உண்டு. அப்ப திரிகோண ரீதியா பார்க்கும்போது குரு நல்லா இருக்காரு, அப்ப அங்க பிரிவினை வரல. அப்ப இந்த புத்தி தான் என்ன பண்ணுது, அவங்கள குடைச்சல் கொடுக்குது. அப்போ குரு பார்வை இருக்கிறதுனால ஒண்ணு இல்ல, ஒரு 2 மாசம் முடிய போகுது. இந்த புத்தி முடியட்டும், பொறுமையா இருங்க. இப்ப எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ஓரசல் பண்றேன், சொத்தை விற்கிறேன், அவங்களுக்கு பாகப்பிரணை பண்றேன், டிவோர்ஸ் கப்ளை எந்த பேச்சும் வேண்டாம், அதை முடிச்சுட்டு வாங்கன்னு தாட்டி விட்டாச்சு. அவங்க வந்தாங்க, 4 மாசம் கழிச்சு வர்றாங்க, பொண்டாட்டியோட வர்றாங்க. அப்ப என்ன அப்படின்னு கேட்டா அந்த பிரச்சனை சுமூகம் ஆயிடுச்சு. பொருளாதார ரீதியான ஒரு பண ரீதியான ஒரு இழப்பீடோட அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இப்ப நல்லாதான் இருக்கும். அப்போ நிச்சயமா இந்த சுக்கிர தசாபுத்தி வந்தா வண்டி, வாகனம், வீடு, இடம் சார்ந்த நிகழ்வுகள் நடக்கும். குடும்பத்தினிடையே சுப பிரிவோ இல்ல அசப பிரிவு ரீதியாக உறவுகள்ல பிரியக்கூடிய சூழல் உண்டு. அது என்னங்க அதை தெரிஞ்சு பரிகாரம் நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப பலம். அப்ப ஏங்க இந்த இடத்துல ஒரு கர்மா நடக்குதுன்னு சொல்றோம்? துலாம் வீடு இயங்கக்கூடிய தன்மைக்கு ஒரு சந்திக்கக்கூடிய நபரை ஒருத்தர் பார்த்து அதுல இருந்து எந்த வேலையும் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்போ நம்ம அந்த தொழிலுக்காக வேலைக்காக வெளியேறினா தான் நமக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய பணமே வரும். அங்க சனி பகவான் சொல்லக்கூடிய தொழில்காரகன் அங்க நீச்சமாகிறார். ஒருத்தர் வேலையே இல்ல, சுக்கிர திசை சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்கு, எனக்கு எப்ப வேலை? அப்ப இந்த காலகட்டங்கள்ல வீட்டுல வயதானவங்க அவங்க ஜாதகத்தை எடுக்கும்போது பொண்ணா ஆனா வயசானவங்களாங்கிறதெல்லாம் நம்ம நிச்சயமா என்ன பண்ண முடியும், தாத்தாவா பாட்டியா அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், லேடியாங்கிறத பார்க்க முடியும். இதுக்குத்தான் அவங்க தனிப்பட்ட சுய ஜாதகம், சுபவிரயமா அசுப விரயமா, என்ன செய்யணும் செய்யக்கூடாது, வேலை மாற்றமா தொழில் மாற்றமா கமிஷன் வேலையா, நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத டிசைட் பண்ணும். அதை பிரிச்சு பார்க்கத்தான் ஜாதகம் தேவை. புரியுதுங்களா? அப்போ இங்க உச்சமாகக்கூடிய சனி அப்படிங்கும் போது கர்ம காரியங்களை கொடுக்குது. அப்ப சுக்கிர தசாபுத்தி நல்லா இருக்கும்ன்றாங்க, ஆனா எடுத்த உடனே இது நடந்துச்சுங்கன்னு வருவாங்க. அப்போ மறைமுகமா இயங்குது. அப்போ இது எந்த மாதிரியான அமைப்புகள்ல இருக்கு, என்ன செய்ய காத்துட்டு இருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும். காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துலதான் சுக்கிரன் வந்து உச்சமாகிறார் இல்லையா? அதுக்கு நேர் வீட்டுல நீச்சமாகிறார். சுக்கிரன்னா இறை வழிபாட்டுல அலங்காரம் கொண்ட தெய்வம் மகாலட்சுமி. மகாலட்சுமி எப்பவுமே மகாலட்சுமி போட்டோன்னு ஒண்ணு போட்டீங்கனால விதவிதமா அவ்வளவு அழகா அம்சமா பிங்க் கலர்ல நல்ல தாமரையில அமர்ந்து கோல்டோட உட்காருப்பாங்க, அவ்வளவு அம்சமா இருப்பாங்க. ஒரு கலை அழகு மகாலட்சுமி. புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய
பெருமாள் அங்க நீச்சமாகுது. அப்போ இதனுடைய அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கால பல படங்கள்லாம் எடுங்கல. படம் சினிமா அப்படின்னாலே சுக்கிரன் தான். சினிமா துறை, இப்ப சினிமா துறையில நடிக்கக்கூடிய நடிகர்கள் பெரிய அளவுல வர்றாங்க அப்படின்னா அவங்க சுக்கிரன்றாக இருந்தா தான் பேரும் புகழும் வாங்க முடியும். அப்ப அது கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில பாதிக்குது. அசுப கிரகம் குடும்பாதிபதியோட பாவ கிரகம் சேரும் போது என்ன ஆயிடுது, பொருளாதாரத்துக்கு சிறப்பை கொடுத்து வாழ்க்கையில கேள்விக்குறியாக்கக்கூடிய தன்மை, போராட்டத்தை கொடுத்துருது இல்லையா. அந்த சினிமா துறையில மேலோங்கி நிக்கக்கூடிய அமைப்பு ராகுவை சம்பந்தப்படுத்தணும். அதுவே இந்த இடத்துல சுக்கிரன் உச்சமாகும் போது இது எந்த மாதிரி அப்படின்னா, அந்த காலத்து சினிமா எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு காரியம் நடக்கணும் பொண்டாட்டினால இல்ல புருஷனால நடக்கணும் அப்படின்னா மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா பொறுமையா இருப்பாங்க. இந்த காலத்துல பொறுமைனா என்ன, இன்க்ளூடிங் என்னையுமே சேர்த்துக்கிற, யாரையுமே நம்ம வந்து குறை சொல்றதுக்கு இல்ல, நம்ம எப்படி இருக்கோம் அதுதான். முதல்ல நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, இப்படின்னு யாரையாவது குறை சொல்றதுக்கு முன்னாடி எத்தனை விரல் உன்னை பார்த்துருக்கு முதல்ல அப்படின்ற ஒரு விஷயம். இப்ப ஃபாஸ்ட் ஃபுட் உலகம், அவசரம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சுதான் பேசுவாங்க. கணவருக்கு குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சு தூங்கும் போது, படுக்கை அறையில தூங்கும் போது கணவர் காலை அமுக்கி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேசுவாங்க. அது ஒரு விஷயத்த காரியம் சாதிக்கிறதுக்கு அப்பதான் மனசு விட்டு கணவன் மனைவி பேசக்கூடிய தன்மை. இந்த காலகட்டத்துல நைட்டு ஷிப்டுக்கு ஒருத்தர் வேலைக்கு போனா ஒருத்தர் பகல் ஷிப்டா மாறிடுச்சு. பொருளாதார ரீதியா கம்யூனிகேஷன் வளர வளர உடலின் ஆரோக்கியம், ரெஸ்ட் எடுக்கும் தன்மையும் குறைஞ்சே போச்சு. அந்த காலத்துல உட்காந்து பேசின தன்மைகள் இப்ப கிடையாது. அப்ப இங்க என்ன ஆகுது, உடனே பேசணும், உடனே போன எடு, புதன் அங்க நீச்சம். அவர் என்ன நிலையில இருக்கிறாரு, எங்க இருக்காரு, எங்க அகப்பட்டிருக்காரு, ஓனர் திட்டுனாரா திட்டலையா, யாரும் பாராட்டாங்க, எது நமக்கு தேவையே இல்லை. நமக்கு நம்ம விஷயத்த என்ன பண்ணணும், இறக்கி வச்சாதான் இங்க நமக்கு இல்லைன்னா மண்டை வெடிச்சிரும். அப்போ உடனே போன அங்க நீச்சம் புதன் போனை போட்டு அங்க பேசும்போது என்ன ஆகும், 2 கடி அங்கிட்டு இருந்து ரிட்டர்ன் வந்தாதான் என்ன பண்ணுவோம், போனை ஆஃப் பண்ணிட்டு வைப்போம். இது எல்லா இடத்துலயும் நடக்குது இல்லையா. ஏன்னா இந்த காலம் அப்படி மாறிடுச்சு. அப்படிங்கும் போது அப்போ இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப லெசன் எடுக்கும் போது கூட ஒருத்தங்கிட்ட சொல்றேன், பொருளாதாரம் வளரணும்னா கணவருடைய காலை பிடிச்சு விட்டீங்க அப்படின்னா பொருளாதாரம் வரும் அப்படிங்கும் போது ஆன்லைன் கிளாஸ்ல அவங்க சிரின்னு சிரிச்சாங்க. ஏன்னு கேட்டா அவங்க கூட இருக்கிற பேர் அவங்க சொன்னாங்களாமா, காலை அமுக்கணுமா. அப்ப அவங்களுக்கு அது ரொம்ப வித்தியாசமா அவங்க அதை வந்து கேக்குறாங்க அந்த லெசன் இருக்கும்போது. அப்போ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ஸ் எல்லாம் மேல உட்கார்ந்தா லேடிஸ் எல்லாம் கீழே தான் உட்காருவாங்க, கால் அமுக்கி விடுவாங்க. மகாலட்சுமி தாயாரே பெருமாளின் கால் பாதத்து கீழே இருந்து அமுக்கிற மாதிரி தான் கோவில்லயே இருக்கும். இப்பயும் கோயிலுக்கு போறோம், பெருமாள் கோயிலுக்கு போறோம், கணவன் மனைவி பிரச்சனை ஆகுது. சுக்கிரன் தான் குடும்பத்தை அமைத்து கொடுக்கிறாரு, 2ஆம் இடத்தை அமைத்து கொடுத்து வருமானத்தையும் கொடுக்கிறார், சுகபோக வாழ்க்கை சிற்றின்பத்தை கொடுக்கிறார். ஒரு டிவி வேணும், யாரு வேணும், சுக்கிரன் வேணும். துணி துவைக்க கையெல்லாம் வலிக்குது, துணி துவைக்கிற மிஷின் வேணும், யார் வேணும், சுக்கிரன் தான் வேணும். அப்போ போகங்களை கொடுக்கறதுல அந்த சுக்கிரனின் பங்கு அதிகம். இப்ப எல்லாத்தையுமே எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க்கா கூட்டிட்டு வந்து நம்ம வச்சுட்டோம். அப்போ இது மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் போது இப்ப நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுனாலதான் அந்த காலம் மாதிரியான ஆரோக்கியமும் கிடையாது, பொருளாதாரமும் கிடையாது, நிலைய வச்சுக்கிறதும் இல்ல பொருளாதாரத்தை. புரியுதுங்களா. அப்போ எவ்வளவு முக்கியமான ஒரு சூட்சமம் அப்படிங்கும் போது இப்பயும் கோயிலுக்கு போறோம், அந்த பழமையான கோவில்ல இருக்கக்கூடிய பாரம்பரிய பூஜை வழிமுறைகளும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பவரும் அந்த ஆன்மீகத்தில் ரீதியா நம்ம மனதோடு ஒற்று போகக்கூடிய விஷயத்துல இருக்கிற அமைப்பு இப்ப ரீசெண்டா கட்டின கோயில்ல இருக்கிறது இல்ல, கிடையாது. அப்ப இருக்கிற கோயில் கட்டடங்களே ஒரு கலை சுவாரஸ்யமா மறைமுகமா சொல்லும், ரசிக்க வைக்கும். இப்ப உள்ள கோயில் எப்படி இருக்குது, கட்டடங்கள் எப்படி இருக்கு, அப்போ காலத்துக்கு ஏத்த மாதிரியான கோலங்கள் மாறுது. அதனாலதான் குடும்பாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கணவரை அமைக்கக்கூடிய தன்மை கலஸ்திரமாக இருக்குது. அப்போ கணவன் மனைவி பிரச்சனை வரக்கூடிய அத்துணை பெயருக்கு நம்ம என்ன பரிகாரம் சொல்றோம், பெருமாள் கோவில்ல நைட்டு நடக்கக்கூடிய பூஜையை நம்ம பார்க்க சொல்றோம். பள்ளி அறை பூஜை, அதுக்கு பேர் என்ன, பள்ளி அறை பூஜை அப்படின்னு என்ன, பள்ளி கொண்ட பெருமாள் உலகெங்கும் படி அளந்து அசதியா படுத்துட்டு இருக்கும் போது லட்சுமி தாயார் வந்து பாதத்தை அமுக்கி விடுவாங்க.
அவர் ஒரு பக்கம் பகல் பூரா என்ன பண்ண போயிடுவாரு, அவர் ஒரு வேலையை பார்க்க போயிடுவாரு. இது நம்ம வாழ்க்கையின் நடைமுறை, இது நம்ம வாழ்க்கையின் நடைமுறை. ஆண்கள் எல்லாம் பொருளாதாரத்துக்காக வேலைக்காக காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பாடுபட போறாங்க, நைட்டு தான் தூங்க வர்றாங்க. புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய பொக்கிஷம் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அப்போ அசந்து சாப்பிட்டு தூங்கும் போது அந்த மனைவிட்ட 4 வார்த்தை பேசிட்டு நல்லது கெட்டதெல்லாம் கலந்தாய்வு பண்ணி எந்த பிரச்சனைக்கு எப்ப தீர்வு பண்ணணும், என்னென்ன ஏற்பாடு பண்ணணும் அப்ப பேசுனாங்க, பிடிச்சாங்க. இப்ப பரிகாரமே நம்ம அததான் சொல்றோம். அப்போ பெருமாள் கோயில போய் பள்ளியற பூஜை பாக்குற அத்தனை பேர்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுது. இதை நம்ம கண்கூட பாக்குறோம். ஏன் அது பொய்யா? அப்ப பரிகாரங்கள் உண்மை. நமது முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் உண்மை. கால சக்கரத்தில் அமைந்துள்ள கிரக அமைப்புகள் உச்சம் நீச்சம் பவர் எல்லாமே அவ்வளவு அழகா பொருத்திருக்காங்க. பல கோடி காரகத்துவத்தை ஒரு ராசி சொல்லும். கத்துக்கிட்டு இருந்தா கடலை கத்துக்கொள்ள முடியுமா? முத்தெடுக்க போனா எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். கடுகளவு கூட தெரிஞ்சவங்க இருக்க முடியாது, கத்துக்கிட்டே தான் இருக்கணும். நான் கத்துக்கிட்டேன் பெரிய ஜோதிடன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் யாருக்குமே இங்க இருக்காது. அதை கத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா பல அரிய விஷயங்கள் நம் மரணிக்கும் வரை கத்துக்கொண்டே இருக்கணும். அதுக்கு எல்லை இல்லை, நமக்கு எல்லை இருக்கும், அதுக்கு எல்லை இருக்காது. அப்போ சுக்கிரனுடைய தன்மை எங்கெங்கெல்லாம் வருது? ஒரு குடும்பத்தை அமைச்சுக்க சுக்கிரன் வேணும். மகள் உறவு சுக்கிரன் தான், அத்தை உறவு சுக்கிரன் தான். என்னதான் தந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் தந்தை கூட பிறந்த பெண் அப்படின்னு எடுத்தா அத்தை உறவு. அத்தைனாலே ஒவ்வொரு ஆண் மகனின் வாரிசுகளுக்கு சிம்ம சொப்பனம்னே சொல்லலாம். அத்தை உறவு அப்படின்னு அத்தை மடி மெத்தையடின்னு ஒரு பாட்டே வரும். அப்ப அந்த சுக்கிரன் தாங்க இல்லாம எங்கேயுமே இல்ல. அந்த தந்தை போல்டா பவரா ஒரு காரியத்தை எடுத்து நடத்தி நிக்கிறாரு அங்க அப்படின்னா அந்த இடத்துல திருமணத்துக்கு முன்னாடி தாய் தன் சகோதரி பலம், அப்புறம் மனைவி பலம், ஒரு பெண் பின்புலமாக அவங்கள இயக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க சுக்கிரன் எங்க இருக்காங்க? சிவன் சொல்லக்கூடிய சிம்மத்துல பூர நட்சத்திரம் இருக்கு, ஆண்டாள் அவதரிச்ச நட்சத்திரம். அப்போ ஒரு ஆணின் வெற்றிக்கு பின் பெண் இருக்காங்கன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சுக்கிரன் தான். அதுக்காக பெண்ணின் வளர்ச்சிக்கு பின் ஆண் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்ல தான் பெண்கள் வெளியில சாதிக்கவே முடியும். அவங்க கொடுக்குற ஒத்துழைப்பும் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு அரவணைப்பு நம்பிக்கை எல்லாமே தான் ஒரு பொண்ணு வெளியில சாதிக்குது அப்படின்னாலே அந்த வீட்டின் ஆண் மகன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவுல தான் அவங்க சாதிக்கவே முடியும். அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது மறைபொருள் சொல்லலாம். சூரியன் வீட்டுக்கு சுக்கிரன் உச்சமாகிற வீடு 8ஆம் இடம். அப்போ ஒரு பெண் வளரணும் அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆண் மகன் துணை புரியக்கூடிய தன்மை எல்லா இடங்கள்லுமே இருக்கும். இன்க்ளூடிங் நானுமே அப்படிதான். ஒத்துழைப்பு கொடுக்கலைன்னா நம்மளால வெளியில வரவே முடியாது. குழந்தைங்களை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் தாண்டிதான் நம்ம இங்க வரணும். சோ எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தா மட்டும்தாங்க வாழ முடியும். அப்ப அந்த பரிகாரத்தை மட்டும் எடுத்துக்கிறோம், கோயிலுக்கு போறோம், வீட்டுல அதுக்கான வேலைகளை செய்யறோமா? கிடையாது. அப்ப இதுல இருந்து என்ன பண்ணணும்? எந்த விஷயத்தையும் நம்மளுடைய கணவரிடம் சொல்லும் போது நிறுத்தி நிதானமா எப்ப சொல்லணுங்கிறத தெரிஞ்சு சொல்லும் போது அந்த விஷயம் சுமூகமாக முடியுது. அதை பெருசாக்குறோமா சுமூகமா முடிக்கிறாங்கம்மா அப்படிங்கிறது எங்க இருக்குது? பெண்ணின் கையில தான் இருக்கு, சுக்கிரனின் கையில தான். அப்போ ஆக்குவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேங்கிற விஷயம் இங்கதான். அப்போ சுக்கிரன் சரி, இதெல்லாம் பேசிட்டோம். சுக்கிர திசா புத்தி வருது, இதெல்லாம் வருது, பொருளாதார மாற்றங்கள் வருது. அப்போ ஒரு பெண் உள்ள வர்றாங்க, குடும்ப நிகழ்வா வர்றாங்க, அங்கீகாரம் கிடைக்குது, மகள் வருகிறாள், ஆட்சியால இளவரசி வருகிறாள், இதெல்லாம் வருது. ஓகே, அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில சொல்லப்படாத விஷயங்கள். சுக்கிரனை பத்தி ஆக ஓகன் பெண்ணை பத்தியே பேசலாமா? அப்ப ஆண் என்ன நிகரா இல்லையா? வெறும் இல்லையா? அவங்க இல்லாம நம்ம இல்ல. அப்போ துலாமில் பாருங்க, துலாம் வீட்டில் சூரியன் நீச்சமாகிறார். ஏன் அங்க சூரியன் நீச்சமாகுது? காலச்சக்கரம். இந்த இடத்துல காலச்சக்கரத்தை எடுத்து பேசும்போது அரிய பல பொக்கிசங்கள் வருது. லக்னம் அப்படிங்கிற மேஷத்திற்கு 5ஆம் இடம் குழந்தை, காதல், குலதெய்வம் சொல்லக்கூடிய வலுப்பெற்ற ஆண்மகனாக இருக்கக்கூடிய சிங்கமான சூரியன் 7ஆம் இடத்தில் நீச்சமாகிறதுக்கான காரணம் குடும்பம் அமைந்து மனைவி அப்படின்ற ஒரு உறவு வந்த உடனே
அவங்க வீட்டுல இருந்த அடாவடித்தனம், பொருள் எடுத்து வீசுறது, வேலைக்கு போனாலும் போவேன் போலேன்னா இல்லைன்ற மாதிரி தாய் தந்தைட்டு ஆட்டத்தை இங்க ஆட முடியும். அவங்கள நம்பி ஒருத்தவங்க வந்துட்டாங்க. குடும்பத்துல விட்டு கொடுத்து போகும் தன்மை. அப்போ சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய இடத்துல சூரியன் நீச்சமாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமா இருக்கக்கூடிய அமைப்புல இங்க மிகப்பெரிய சூட்சமத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். குழந்தை ஸ்தானம் சொல்லக்கூடிய சூரியன் அங்க நீச்சமாகுது. அப்போ ஒரு ஆண் மகன் எப்பேற்பட்ட ஒரு நபராக இருந்தாலும், அடாவடியாவே இருந்தாலும், கால் கட்டு போட்டா சரியா போகும். கேள்விப்பட்டிருக்குமா? பெரியவங்க பூரா சொல்லுவாங்க. பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? என் பையன் சொல் பேச்சே கேட்கல, எப்பா எடுப்பா ஒரு கால் கட்டை போடுப்பா சரியா போயிடும். கால் கட்டுன்னு என்ன? தன்னை நம்பி ஒரு ஜீவன் வந்தால் அந்த ஜீவனை பார்த்துக்கும் பொறுப்பு இவ்வளவுதான். பெத்த கடனுக்காக நான் சோறு போடுவேன், உன்னை நம்பி அந்த பொண்ணுக்கு நான் போட மாட்டேன்ருவாங்க. இது நம்ம இதுல இருக்கு. அப்போ அந்த ஒரு ஜீவனுக்காகவாது சம்பாதிக்க ஓடிதான் ஆகணும். அப்ப அந்த அடாவடித்தனம் பண்ண அதே ஆண் வேலைக்கு ஓடுவாரு. அங்கேயே அடாவடி இருக்கும். அந்த அடாவடித்தனம் எங்க ஒடுங்குது அப்படின்னா, அந்த ஆண் மகன் தனக்கென ஒரு வாரிசு வந்ததன் பின், ஆண் பிள்ளைய பெத்தவங்களுக்கும் சரி, பெண் பிள்ளைய பெத்தவங்களுக்கும் சரி நிறைய வித்தியாசம் இருக்கும். நான் பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன்ப்பா, கரை சேர்த்தனப்பா, அந்த இடத்துல ஒடுங்குதுன்னா என்ன? அவங்க அடங்கி ஒடுங்கி இதெல்லாம் கிடையாது. அவர்களாகவே விரும்பி எனது குடும்பம், எனது மனைவி, எனது மகள் அப்படின்னு உங்களை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் மனைவி இடத்துல விட்டு கொடுக்காத தன்மைய கூட காலச்சக்கரத்துக்கு 5ஆக இருக்கக்கூடிய குழந்தைக்காக விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை 7ல நிக்குது. இப்ப எவ்வளவு பெரிய ரகசியம் இது உண்மையிலேயே. அப்ப ஒரு ஆண் மகனாக இருந்தாலும் பெண் மகளாக இருந்தாலும் அவர்கள் ஒரு காலகட்டங்கள் வரைக்கும் தான் சுயம்புவாக குதிக்க முடியும், ஆட முடியும். அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது அந்த குழந்தை அப்படிங்கும் போது அந்த இடத்துல அவ்வளவு அற்புதமா ஐயங்கக்கூடிய அமைப்பு. 1-5-9 நம்ம சொன்னோமா, குரு குழந்தை. அந்த குழந்தை வந்ததன் பின் இப்பயும் நம்ம பழமொழியில சொல்றோம், இப்பயும் சொல்றோம், ஜோதிடத்துல ஜாதத்தை எடுக்கிறோம், பாக்குறோம், கல்யாணம் ஆயிடுச்சு, சரி ரைட், பொண்ணு என்ன பண்ணுது, மாப்பிள்ளை என்ன பண்ணுது, பிரச்சனையாவே போய்கிட்டு இருக்குதுங்க அப்படின்பாங்க. சரி, ஏன் பிரச்சனையாவே போகுதுங்க? திருமணம் ஆயாச்சு, திருமணத்துக்கு அடுத்து இயங்கக்கூடிய வீடு 8ஆம் இடம், செவ்வாய் வீடு, கணவருடைய வீடு. புதிதாக வந்த பெண் அடுத்து இருக்கக்கூடிய அந்த வந்த ஆண்மகனின் வீட்டுல இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுவரை கொஞ்சம் போராட்டங்கள் கண்டிப்பா இருக்கும். இப்ப அந்த 8ஆம் இடம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்க ஏற்படுது. அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம எப்படி அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணணும்? உடனே டைவர்ஸ் போறேன்னு பேசுறேன்னு சொன்னாங்கன்னா போங்கன்னு சொல்ல முடியுமா? அதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம், ஜோதிடர் அதுக்காக நம்ம வந்திருக்கோம். இங்க அந்த விருச்சகம் ஆண் மகன் சொல்லக்கூடிய கணவருடைய வீட்டுல திருமணத்துக்கு பின் அந்த இடத்தை புதுவிதமாக இருக்கக்கூடிய நபர்கள், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், 5 விரலும் ஒரே மாதிரி இல்ல. அப்ப கணவர் ஒரு விதமா இருப்பாங்க, மனைவி ஒரு விதமா இருப்பாங்க, அப்பா ஒரு மாதிரி, அதே மாதிரி அந்த வீட்டுல இருக்கவங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராகம், புரிந்து கொள்ள தன்மை எடுக்கும். அந்த இடத்துல முழு நட்சத்திரம் சனி பகவான் நீச்சமாகிறார். சரி, சந்திரன் நீச்சமாகி சனி பகவானுடைய நட்சத்திரம் அங்க இருக்கு. உடனே இப்ப என்ன சொல்றோம்? திருமணம் ஆன உடனே தனி கொடுத்தனம் சனி பகவான் வச்சு விட்டுருமா, அந்த இடம் இயங்குது. கொஞ்சம் பொறுத்து இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுது? தனுசை தொடும் தன்மை. தனுசுனா என்ன? குரு பகவானுடைய வீடு. அப்போ அவங்க திருமணமான காலகட்டங்கள்ல அந்த விருச்சகத்தை தாண்டி வரும்போது குரு பகவானுடைய வீடை தொடுது. அப்ப குழந்தை பிரெக்னண்டா இருக்காங்க, பிரச்சனை போகுது. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த பூமியில் ஜனிக்கக்கூடிய குழந்தை குரு பகவான், இறைவன், ஆன்மீகத்திற்கு நிகரான ஒரு அமைப்பு, சுத்தமான கிரகம் குரு. குறிப்பா இருக்க கோடி நன்மை. அப்ப எப்பேற்பட்ட கணவன் மனைவி பிரச்சனைகளையும் ஜனிக்கும் அந்த குழந்தை பிறப்பு, அந்த நேர காலங்கள் அற்புதமாக இருக்கும் போது அந்த கணவன் மனைவி உறவை என்ன பண்ணிடுது? பரஸ்பரமாக மாற்றி விடுகிறது. நல்லா இணங்கி வாழும் தன்மையை கொடுக்குது. அப்ப இதுதான் சொல்லுவாங்க அந்த காலத்துல, எங்க தாத்தா எங்க சொல் பேச்சு கேட்டாரு, என் பேச்ச கேட்டாரா? என்ன அடிப்பாரு, வாயை திறக்க விட மாட்டாரு. உங்களுக்காகத்தான் நான் வந்து சகிச்சு வாழ்ந்தேன். எத்தனை இடங்கள்ல நம்ம இதை கேட்கிறோம், தாத்தா பாட்டிகள் சொல்ற வார்த்தைகள். ஏன்னா யாருக்காக? குழந்தைகளுக்காக. குழந்தைகளுக்காக தன் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை விட்டு கொடுத்து வாழும் தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இங்க வந்து வருது. அதனாலதான் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டுல இன்னொரு வீடு மீனம். அங்க குரு வீட்டுல, தேவகுரு வீட்டுல அசுரகுரு உச்சமாகிறார். அப்ப இங்க குடும்பம் வந்துருச்சா இல்லையா? அப்போ இந்த சுக்கிர தசாபுத்தி நடக்கும் போது குடும்பம் அமைதே தேவையான அத்தியாவசியமான
சுப யோக வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள், பொருளாதாரம் மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கை, சிற்றின்பம், வேலை மற்றும் மனைவி, மகள் இப்படின்னு முழுமையான வாழ்க்கை இந்த சுக்கிர தசாபுத்தி தான் கொடுக்குது. அதே கால சக்கரத்துக்கு இந்த அமைப்புகளோடு இருப்பதால் நன்மையையும் தீமையும் கலந்தே கொடுக்கும் தன்மை உள்ளது. இந்த இடத்துலதான் ஜனன ஜாதகத்தை, நமக்கு இந்த பூமியில் ஜனிச்சு வந்த அந்த நொடியே பிறந்த கொச்சாரம் நமது ஜாதகம். அந்த ஜாதகத்தில் இந்த அமைப்போடு இருக்கக்கூடிய காலச்சக்கர அமைப்பில் இருக்கிற பலன் கூடுதலான கெட்ட பலனோட வருதா அல்லது கூடுதலான நற்பலனோட வருதான்னு பார்க்கும்போது அவங்க நிச்சயமாக நல்ல விஷயங்கள்ல திளைத்து அனுபவித்து வாழ்வதற்கும், கெட்ட விஷயங்கள்ல ஒதுக்கி நல்ல ஒரு வழியில் செல்வதற்கும் இந்த ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம்தான். சோ 9 கிரகங்கள்ல சுக்கிரனுடைய அமைப்பு எவ்வளவு அத்தியாவசியமான ஒரு அமைப்பு இல்லையா? அந்த சுக்கிரன் சொல்லக்கூடிய பெண் அங்க முழுமையாக மறைமுகமாக மற்ற எல்லா கிரகங்களின் வலிமையும் தேவை இல்லையா? அந்த இருந்தா மட்டும்தான் எல்லாம் முழுமை பெறும். அப்படிங்கிறதோட சேர்த்து சுக்கிர தசாபுத்தி வரக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் நினைக்கிறீங்களா? கவலைப்பட வேண்டாம், தாராளமா வாங்குங்க. ஆனா இதுல ஒரே விஷயம் நான் சொல்றதுக்கு என்ன அப்படின்னா, விரலுக்கேத்த வீக்கம். உங்களால எந்த அளவுல வாங்கினா கடன் அடைக்கும் தன்மையோட இருக்கீங்களோ அந்த தன்மையோடு செயல்பட்டீர்கள் என்றால் இந்த சுக்கிர திசை உங்களுக்கான யோகமான திசையாக மாற்றி கொடுக்கும். அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சுக்கிர திசை வருவதற்கு முன் என்ன தசை முடிச்சு வந்திருப்பாங்க? என்ன தசை முடிச்சு வந்திருப்பாங்க? கேது திசை. கேதுடைய வருஷம் 7 வருஷம். பட்டு சிக்கி கரும்பு மிஷின் இருக்குல்ல, கரும்பு மிஷின்ல கரும்பை உள்ள விட்டு வெளியில எடுத்தா எப்படி வரும்? சக்கை தான் வரும். எப்பேற்பட்ட யோகமான ஒரு யோகமா இருந்தாலும் கேது தசை ஞானக்காரகன் நச்சு பிச்சுதான் வரும் வெளியில. அந்த பாடத்தை ஞானத்தை கொடுக்காமல்லாம் அவ்வளவு சீக்கிரம் சுக்கிர தசையில விடமாட்டார் வெளியில. புத்தியா வந்தாலும் சுக்கிரம் தாண்டிதான் வந்தா, அந்த கேதுவை தாண்டிதான் புத்தி வந்தாகணும். அப்போ கேது ஞானத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கும் போது அடுத்து வரக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கும் போது ஏன் இந்த இடத்துல கேதுவை சொல்றோம் அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் சுக்கிர தசை ஆரம்பிச்சிருச்சு, சுக்கிர புத்தி ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரியும். ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மேக்கப்பே பண்ண மாட்டாங்க, அவங்க வாட்டுக்கு போவாங்க, அவங்க வாட்டுக்கு வருவாங்க. எனக்கான எதுலயும் பற்றற்று இருப்பாங்க, தொழில கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஏனா தானு கடமைக்கேன்னு இருக்கிற மாதிரியான ஒரு தன்மையோட இருக்கிற நபர் திடீர்னு மேக்கப் பண்ணுவாங்க, திடீர்னு வீட்டுல தேவையான பொருள் எல்லாம் வாங்குவாங்க. ஒரு அதாவது பியூட்டிஷியன் வைக்கிற, துணிக்கடை வைக்கிற, வருமான ரீதியான மாற்றங்கள், வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கி போடுறாங்க அப்படின்னா என்ன சொல்லிடலாம்? ஓஹோ, அவங்களுக்கு கேது முடிஞ்சு எடுத்து யார் வந்துட்டான்? ஞானக்காரகன் முடிஞ்சு போகத்தை கொடுக்கறதுல சுக்கிரன் வந்துட்டார். போகக்காரனுக்கு முழுமையான கிரகம் ராகு. இந்த சிற்றின்பம்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு சுக்கிரன். அப்ப சுக்கிரன் வந்துட்டாருங்கிறத நம்ம சொல்ல முடியும், ஜாதகத்தை பார்க்காமயே கண்டிப்பா சொல்ல முடியும். அப்போ ஒவ்வொருடைய செயல்பாடுகளும் என்னென்ன தசாபத்தி நடக்குங்கிறத பிரிச்சு பகுத்து பார்க்கறதுல அற்புதமாக இருக்கும். சோ சுக்கிர தசாபுத்திகள் எல்லோருக்கும் திசை வரவில்லை என்றாலும் அது கொடுக்க வேண்டிய பலன்களை சுக்கிர புத்தியில் கொடுக்கறதுல மறக்கிறது இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொள்றோம். இந்த மாதம் 20வது மாதாந்திர கருத்தரங்கம் உண்மையிலேயே மாறுபட்ட கோணத்துல பல அற்புதமான கருத்துக்களோடு நாடு ஜோதிடமாகவும் எண் கணிதமாகவும் கிரக அமைப்புகளாகவும் பலனெடுக்கும் விதமாகவும் பார்த்தோம் இல்லைங்களா? மிக அற்புதமாக நடைபெற்றது அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் 21வது மாதாந்திர கருத்தரங்கில் நாம் சந்திப்போம் புது விருந்தினரோடு அப்படிங்கிறத சொல்லிக்கலாங்க. மிக்க நன்றி.